என் ஃப்ரெண்டு மாமா பையனுக்கு ஒரு ஃபோன் வாங்க தாங்க நான் போயிருந்தேன். ஏன்னா கடை வந்து பூட்டி தான் இருந்துச்சு. அப்புறமா அண்ணன் தான் ஃபோன் பண்ணி வர வந்த விட நான் அப்படியே ஒவ்வொரு ஃபோனும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு கையில் அப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தார். நான் அண்ணகிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட எவ்வளோ செலெக்ஷனுக்கு அவ்வளோ வந்து காமிங்க, நான் எதாவது பெஸ்ட்டாக இருக்கா அதை பார்த்து நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லா ஃபோன் இந்த இடத்துல வந்து அண்ணன் வந்து குமிச்சிட்டாரு எடுத்துட்டு. ஏன்னா பேசிக் யூஸ் தான், அதனால தாங்க ஓப்போ எடுத்திருந்தோம். ஏன்னா எடிட்டிங் கேமிங் அந்த மாதிரி எதுவும் வேணாமா, அவனுக்கு பேசிக் யூஸ் பண்ணுறதுக்கு போகுதுன்னு சொல்லிட்டான். ஆனால் ஒரு ஹெட்ஃபோனும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாரு. ஆனால் இதுக்கு மேலே ஏதோ ஃப்ரீயாக கிடைக்குமா, இதுக்கு மேலே ஒன்றும் கிடைக்காது தம்பி. ஃபோன் வந்து அப்படியே உங்கள் கையில் வந்து அன்பாக்சிங் பண்ணிடுங்க அவன் சொல்லிட்டு அவர் வந்து அவர் கையிலே வந்து அன்பாக்சிங் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோன் எடுக்கும்போது அப்படியே பல மின்னுடுங்க. இப்போ பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு கேஸும் அப்புறமா ஒரு அடாப்டரும் ஒரு கேபிளும் தாங்க இருந்துச்சு. அப்புறமா ஃபோன் வந்து நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் வந்து நிறைய செலெக்ஷன் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாரு. நான் பையன்களை காசு தான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அதனால தான் இந்த ஃபோன் எடுத்திருந்தோம். ஃபோன் வந்து அப்படியே ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்து காசு எல்லாம் கொடுத்துட்டு பாதி காசு கையில் கொடுத்தாங்க, பாதி காசு ஜிபே தாங்க பண்ணியிருந்தோம். நான் அப்படியே காசு எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.